ராஜபாளையத்திலங்க நம்ம ஐயனார் கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு இடத்த பார்த்தோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது 1947 அப்படின்னு ஒரு ஆயிற்சி வச்சுருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து சும்மா சூப்பராக இருந்துங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலையும் ஒரு பீரங்கி மாதிரி செட் பண்ணி அழகாக அந்த 1947 இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஞாபகார்த்தமாக ஒரு ஆர்ச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. 2 பக்கம் தேசிய கொடி போச்சு. பார்த்தீங்கன்னா வனவிலங்கு இந்த இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குரங்கு குரங்கு வருதுங்க ரோட்டில். இதில் வந்து பாருங்கள், குரங்கு வந்து இறையை தேடி உள்ளே வருது ரோட்டுக்கு. பாருங்கள், நம்ம பக்கத்தில் வருது. நம்ம எதாவது கொடுப்போமா அப்படிங்கிறது வருது. அன்னைக்கு கழுமலையில் இப்படி தாங்க கொடுத்தோம். கழுமலை மலை மேறியது நம்ம கொடுத்தோம். வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். மிகு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு நீர்கத்தாயினார் திருக்கோவில் ராஜபாளையம். வந்துட்டோங்க கோவிலுக்கு. நுழைவு கட்டணம் 10 ரூபா வாங்குறாங்க. குரங்குங்க நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க, இதுதான் நீர்காத்தாயினார். இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோவிலுக்கு உள்ள நுழையிற இடம் பெரிய இதுதாங்க இயற்கை காட்சிகளோட அதிசயம். நல்ல அருமையாக பார்த்தீங்கன்னா பாறைகள், பெரிய பெரிய பாறைகள்லேருந்து மேலேருந்து மலைகள்லேருந்து கொண்டு வந்துடும், தண்ணி கொண்டு வந்துடும். அதாவது நீர் வரும்போது நீரை அப்படியே நீரோடு சேர்ந்து இந்த கல் வந்துடுது. இந்த தண்ணி நாம் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் அங்கே பார்த்தோம் நம்ம தண்ணி. அருமையாக இருக்கும். இந்த தண்ணி திடீர்னு வெள்ளம் மாதிரி வந்துடும். இந்த இதான் போகிற வழி, நீர் காத்தாயினார் போகிற வழி. திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சுன்னா மக்கள் அலோடு பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வரல, தண்ணி இல்லை, தண்ணி வரல, அதனால் மக்கள் போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்குங்க. ஏதோ சண்டை போடுது நினைக்க, கீன்னு சவுண்டு கேட்கு. ஏதோ குரங்குகள் ஏதோ பாருங்க, குரங்கு ஒரு குரங்கு அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு தான் சத்தம் கொடுக்கு. அந்த குரங்கு குரங்குகள் வந்து சண்டை போடுதுங்க பாருங்க. அந்த ஒரு குரங்கு இந்த குரங்கெல்லாம் சேர்ந்து விரட்டிச்சு. பார்த்து கவனமாக இருக்கணுங்க. பாருங்க, இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்கு. ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இருக்கும். இதுதாங்க ஐயனார், நீர்காத்த ஐயனார் கோவில். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளே இருக்குது. எவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாமே. நான் ஒரு மரத்தை காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசுங்கிறது. நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன் இந்த மரம். இது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போகுது பாருங்கள். பெரிய பெரிய மரங்கள் இன்னும் போகுது மேலே. மற்ற மரங்கள் மறைச்சிருக்கு. இது ஒரு மரம் தாங்க இங்கே நான் காட்டுறேன். இந்த இடத்துல இந்த ஒரு மரம் பாருங்கள். இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. இன்னும் உள்ளே போனீங்கன்னா பெரிய மரங்கள் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய மரங்கள் பாருங்கள். நம்ம இயற்கை வந்து அப்படி கொடுத்துருங்க, நம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து நமக்கு பொக்கிஷங்க. அதை நம்ம முறைப்படி பேணி காத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம இப்போ பாதுகாத்தாதாங்க அடுத்த வரும் தலைமுறைக்கு நாம் காட்ட முடியும். இயற்கையை பேணி பாதுகாத்தா நம்ம இயற்கை நம்மளை காக்குங்க. அதான் நான் சொல்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்த பொக்கிஷங்க. அதை வந்து நாம் வந்துட்டாங்க. நீர்காத்த ஐயனார், அதாவது அருள்மிகு ஸ்ரீ நீர்காத்த ஐயனார் கோவில். இது வந்து ராஜபாளையத்தில் மிக பிரபலமான கோவிலுங்க. உள்ளே போனால் நம்ம எதுவும் ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் பிடிக்கக்கூடாது. அதனால் இதோட படிக்கணும். உள்ளே போய் நம்ம எதுவும் பிடிக்க முடியாது. இதுதாங்க கோவில் கோபுரம். கோவிலோட முகப்பு கோபுரம். கோவிலுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த அளவுக்கு இல்லைங்க டெவலப். நான் வந்தேன் அப்போது இந்த மணிமண்டபம்லாம் கட்டலை. இந்த மாதிரி கோபுரமும் இல்லைன்னு நினைக்கேன். இப்போ இந்த கோவில் மிக பிரபலம், ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்திருக்குங்க பாருங்கள். நீர்காத்தாயினாரின் முன்பகுதி கோபுரம். இந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய வாகனம், குதிரை வாகனம் இருக்குது. நீர்காத்தாயினாரின் கோபுரம், கோவிலுடைய முகப்பு கோபுரம் வாசலுங்க.
இயற்கை அழகை பிரிய மனசு இல்லாமல் மீண்டும் வரும்போது உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்தாங்க. இங்கே சூப்பராக இருந்ததுங்க. அதனால் மீண்டும் மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்காக. ஓகே மக்களே, இத்துடன் ராஜபாளையம் ஐயனார் கோவில் ட்ரிப்பு முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், see you.